நாட்டு தமிழச்சி சிறப்பான வரையில் தங்களை வரவேற்கிறேன். தாங்கள் தேடி வந்த மானை அண்ணன் தோழிவர்கிட்ட கேட்டேன். 2 பேருமே மானை பார்க்கலன்னு சொன்னாங்க. நீங்கள் தேடி வந்த மானை எங்கே போச்சோ என்னாச்சோ? நீங்கள் இங்கே வந்திருக்கிற என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்களோ, எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கீங்க, எடுத்து வளர்க்குங்க. குறிஞ்சி நாட்டு கோமகளே, கொத்தமல்லப்பட்ட திருமகளே, குரவல் குணமகளே, வேடுவர் தலைமகளே, அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. இந்த மாதிரி வரவேற்பை எங்கி கேட்டதுமல்ல, பார்த்ததுமல்ல, வந்தார வரவைக்கும் தமிழ் பண்பாடு நம்மளே பரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் எம்மை உபசரித்த காரணத்தால் நான் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றேன், வந்திருக்கின்ற காரணம் யார் என்பதை ரத்தின சுருக்கமாக 5 பேர் சூழ்ந்த காடு, இந்த 5 வாழ்ந்த நாடு, முத்தி வர்ணன தேடு, அந்த மூலமா அறிஞர் ராமத்தி வீடு அப்படி சிறப்பாக வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த வில்லாக்கி 5 அம்பாக்கி எனது அறிவையை அம்பாக்கி எழுவதில் எக்காலம் இல்லாமல் இக்காலமே வந்திருக்கிறேன். வைத்தர கூட வையாது, வையகம் வைத்தாலும் வையாது, வையாவளைகள் செய்யாது, கல்லை பருவம் எய்யாது என்பதையும் உன் தந்தையாப்பட்டவர் சொல்லி அனுப்பிச்சிருப்பார். ஆக வந்திருக்கின்ற காரணம் யாது என்பதை ரத்தினம் சொன்னதனால ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன். கேளமா சொல்லுங்க. ஏராளவளை வேலே இழந்தே பழுத்திருக்கு, இழந்தே பழுத்திருக்கு, ஏராளவளை வேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. ஏறி அம்மாளாயே எங்க ஏறுறீங்க? பாத்தி ஏறின முட்டு மரடுமா இருக்க போகுது. வா ஓடி வர்றோம்னா பல்லா இருக்கத்தான் செய்யும், மேடம் இருக்கத்தான் செய்யும், கல்லும் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஏறணுமா இல்லையா? ஏன்னா ஏற தெரியாத தெம்பு இல்லாத, ஆனா உங்க என்ன யானை விட்டது மாதிரி நமக்கு தெம்பு இல்லை பாக்குறதுக்கு. அப்படி அவர் மாதிரி ஒரு தைரியம் பண்ணாலும் யாரும் கிடையாது. பூசணு 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 போல மாதிரி. சொல்லுங்க. ஏறி உன்னை பத்துமா தேடி வந்த மாணிக்கு எசப்பாத்தி வடி சென்றுமா ஏன் சொட்டு பொண்ணுகளா இடம்பெற்ற கண்ணுகளா மறந்து தேடி வந்து நானம்மா ஏனும் கேடமா நானம்மா மறந்து தேடி வந்து நானம்மா ஏனும் கேடமா இவத்து சொன்னாலம்மா பாரம்மா தேடி பாரம்மா கட்டி பிறந்தவாடு வாடிவம் கொண்டவாடு வாடிவம் வந்தவாடு காட்டுல பிறந்தமான்னு சொன்னோம். அட காட்டுல பிறந்தான் அழகான மான், அற்புதமான மான். காட்டுல பிறந்துச்சு. ஆமா சரி, காட்டு மான், காட்டு மான். சொல்லுங்க பாப்பா. காட்டு மான் கட்டி பிறந்தவாடு வாடிவம் கொண்டவாடு வாடந்து சொன்னவாடு வந்தவாடு அழகு நல்லது அழகு போடு உறவு நல்லது உரைக்கு போடு வளர்ந்து தேடி வந்து நடமா இருக்கிறமா எனக்கு சொன்னாலம்மா பாரமா இது பாரமா வெள்ளி மலை வேறம்மா ஒரு கொட்ட தலைவரம்மா வெள்ளி மலை வேறம்மா ஒரு கொட்ட தலைவரம்மா உள்ளிட்டு வந்தாதம்மா போட்டு தப்பாதம்மா உள்ளிட்டு வந்தாதம்மா போட்டு தப்பாதம்மா துள்ளி வந்தே எந்த தாரே உள்ளி நிறவோ கொட்டதாரே பணத்தை தெரிய வந்து நானம்மா இது சேரமா தினந்த சொன்னாலம்மா பாரமா இது பாரமா ஒரு வந்தால் வாடையோடு உள்ளே இருக்குதம்மா ஒரு வந்தால் வாடையோடு உள்ளே இருக்குதம்மா நெருங்க தந்தாலம்மா செஞ்சேனம்மா செஞ்சேனம்மா சீக்கிரம்மா செஞ்சேனம்மா துள்ளி துடிப்பு அழைத்து அழைப்பு உள்ளி போட்டு உடைச்செடுப்பு பணத்தை தேடி வந்து நானம்மா ஏனம்மா எனக்கு சொன்னாலம்மா பாரம்மா பாரம்மா மாடு குறைவிட்டு வைக்கலாம் சிறவிட்டு வைக்கலாம் அம்பால
எடுத்து பிடிக்கலாம், வளைவு எடுத்து பிடிக்கலாம். இப்படியெல்லாம் பிடிக்காமல் இது கையால் பிடிக்கணும் என்று நெருங்குகின்ற பொழுது மான் ஓட வேண்டது. மானோட நானோட வேட்டி ஒரு மரக்கத்திலே உனக்கு அண்ணனாகப்பட்டவன் தடுத்து நிறுத்தி விட்டான். தலையாக இருக்கக்கூடிய தாங்கள் இதுதாங்க உங்க மானு அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் பிடிக்கணுங்கிற வகையில் எடுத்து பொருட்கள் பார்க்கலாம். எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில. மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலை அடிவாரத்துல? ஆமா. வெள்ளிமலை அடிவாரத்துல இருந்து இங்க வந்துருச்சு. ஆமா. 20 காத ஒரு தூரம் 20 கல் தொலைவில் சரி பார்த்தத மான் ஓடி வந்த மான் ஓடி இருக்கணும்ல. அங்க இருந்து நீங்களும் ஓடி வந்தீங்களா? மான் ஓடிதான் வந்து மான் கூட ஓடி வந்த மான் ஓடணுமா இல்லையா? இந்த மான் ஓடல. அப்புறம் இந்த மான் என்ன பண்ண தெரியுமா? நான் வருவேனா வந்தவன் வர்றானா வரலையா பின்னாடி அப்படின்னு மாடு பாத்துச்சு. ஆமா நீங்க பாத்தீங்க. இன்னொரு விஷயம் உண்டு. என்னது? அது குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானான்னு கேட்கலாம். ஏன்னா குட்டி போட்ட மான்னா தன்னுடைய பிள்ளை வர்றான்னு பார்க்கும். ஆனா இந்த மாதிரி குட்டி போடாத மாதிரி பருவமான மான், 13 வயசு உள்ள மான், பக்குவமான மான். கையில வச்சிருக்கிறது என்ன? கையில வச்சிருக்கிறது கணை. இன்னொரு பேர் இருக்கு சிலிமுகம். இதனால என்ன ஆகும்? இத ஒரு மந்திரத்தை சமைச்சு இதை கொண்டு வானா அதை கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. அப்படியா? அப்ப நீங்க இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? இதை காட்டினாலே நான் மான் வந்திருக்கும்ல. ஒரு வேட்டையோட தன்மை என்ன ஒண்ணு கொண்டு வா இல்ல கொண்டுருவா. ஆனா ரெண்டு உண்டா இல்லையா? ஆனா இந்த மாதிரி கையாளு நான் வித்தியாசமான வேட்டைக்காரன். ஏன்னா வேட்டையினால பெரிய பெரிய சாம்ராஜ்யமா அழிஞ்சு போச்சு. சரி. ஆனா இந்த மாடை என்ன பண்ணணும்? கையால் பிடிக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு. பாருங்க, வேட்டையாடுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆமா. நீங்க தான் சொன்னீங்க, வரி வெட்டி பிடிக்கலாம், வலை வெட்டி பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், இப்படி எத்தனையோ வகையான வழிகள் இருக்கு. நீங்க குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு அம்பை மட்டுமே வச்சுக்கிட்டு மான் பிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. சரியா? அந்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்க தேடி வந்தமா நீங்க இல்ல என்ன சவுடா இல்லன்னு சொன்னா போக முடியாதானே? முடியுமா? அப்புறம் இடம் உங்களுடையது, மான் என்னுடையது. மான் உங்களை கேட்டு பிடிக்கிறது ஒரு கணக்கு உண்டு. சரி. மானே என்று சொல்லி மானே என்று சொல்லி பொய்யெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. இப்படிதான் ஒருத்தர் என்ன செய்துட்டான், என்ன ஒருத்தர் ஏறி வேக வரைக்கிறதுக்கா போய் உட்கார்ந்து இருக்கான். அந்த தோட்டத்துக்காரர் வந்த உடனே தெரியாம தென்னை மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கான். அந்த தோட்டத்துக்காரர் கேக்குறேன், தோட்டத்துக்காரர் கேக்குறாரு பையனை. ஆமா, மரத்துல உட்கார்ந்து இருக்கோன்னு கேக்குறாரு. யாராவது மரத்துல? ஏங்க நான் தாங்க. தென்னை மரத்துல ஏறி என்னடா செய்யற? புல்லு புடுங்க வந்தையா? ஏன்டா தென்னை மரத்துல ஏறுற புல்லு? அதான் இல்லை இறங்கிட்டேன் அப்படின்னா. அது மாதிரி நீங்க இங்க வந்த மானிங்க யாருமே பார்க்கல. தென்னை மரத்துல புல்லு பார்க்க முடியும் பாத்தீங்களா இல்லையா? தென்னை மரத்துல புல்லு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாங்கிறீங்க? அணில் இருக்குங்களா? ஆமா, அணில் எலி இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் சேர்த்து வைக்கிறேன். தென்னை மரத்துல போய் எப்படியாவது புல்லு முளைக்காது, கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதா? ரொம்ப அறிவா பேசுறோம்லாம் நினைக்க கூடாது. சரியா? என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காது, கோவம் வந்துடும். உங்களுக்கு கோவம் வருதுன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? வரும். நான் மேல
ஏன் என்ன சொல்றீங்க? பெண்ணுக்கு இதை ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஏன்னு பெண்ணு பெண்ணு பத்தாது, ஆ. பின்னால வரக்கூடிய விளைவையும் பார்க்கணும். எனக்கு தெரியும் அதெல்லாம். ஆ. இந்த இடத்துக்கு ஒரு தலைவியா இருக்க முடியுமா? ஏன்னா எனக்கு தெரியும். திருப்பறியும் தன்மை பின்னாடி வர்றது முன்னாடியே யோசிப்பேன் நான். ஆ. அதை நீங்க எடுத்து சொல்லக்கூடாது. சரி, நீ வந்த மாதிரி இல்ல, போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்படித்தான் நீங்க சொன்னது மாதிரி என்னது? ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு பெண்மணி ஆகப்பட்டவ மல்லிகைப்பூ பூத்து இருக்குது சரி ஒரு தோட்டத்துல. இப்ப என்ன பண்ணா, ஆசைப்பட்டுட்டான். யாரு? இந்த பெண்ணு கதையில பெண்ணு ஆசைப்பட்ட என்ன பண்ணணும், தினத்தையும் கொஞ்சோண்டு ஒரு 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 100 ஆறு எடுத்துக்கிட்டு பூ பூனிட்டு போகலாம்ல கொஞ்சோண்டு. என்ன பண்ணா, நிறையா பண்ண ஆரம்பிச்சுட்டான். நிறையா பண்ணும் பொழுது காட்டுக்கு சொந்தக்காரன் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். சரி. அப்போ யாருக்கு காட்டுக்காரன் என்னன்னு உனக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், பெசாம முடிக்கிட்டு கம்மனு போயிருக்காரு. பெசாம போகணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணா, யார் யார் காட்டு போயிருக்கா, காட்டுக்காரனை காட்டு கேட்கிறான். காட்டுக்காரனை கேட்கும்போது என்ன பண்ண, இவனுக்கு ரொம்ப சேட்டை இருக்க முடியுது, இந்த பெண்ணுக்கு ரொம்ப சேட்டை இருக்க முடியுது. தோட்டம் நம்மளுடையது, தோட்டத்தில் நம்ம தோட்டத்திலே பூவை பிடிங்கிட்டு நம்மள யாரா காட்டு போச்சுன்னு சொல்லிக்கிற. அப்போ இதைத்தான் அவைமத ஆட்சியர் என்ன சொன்னா, ஏற்பது நிகழ்ச்சி. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா எது உண்மை எது பொய்மை அப்படின்னு அறிந்து புரிந்து கேட்கணும்னு சொல்லி அழகா சொன்னான். அதுக்குதான் வள்ளுவராகப்பட்ட என்ன சொன்னா, பொய்மையும் ஆய்மையும் இணைத்து புறத்திற்கு நன்மை வைக்கும்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா பொய் சொன்னாலும் புறத்தை சொல்லணும். ஏன்னா சுண்டைக்காய்மால் இணைக்குமா கசக்குமா? கசந்துதான் கிடக்கும். சுண்டைக்காய்மால் இணைக்கும். என்ற பசுவின்பால் சுண்டைக்காய வச்சுட்டோம்னா இனிக்கும். சரி. இப்போ பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், யானைக்கு 17 கால். யார் சொன்னது? காலமேக புலவர் தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல எடுத்துக்கிட்டோம்னா பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், யானைக்கு 17 கால்னு சொல்லி அழகா சொன்னேன். அப்போ சொன்னோட எல்லாரும் ஒண்ணுமே புரியல. அப்போ எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பாக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, பூனைக்கு 6 கால், பூவை நக்கக்கூடிய வண்டுக்கு 6 கால், புல் இனத்திற்கு 9 கால். பறவை இனத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்போ உள்ள ஆளுங்க, பெரிய ஆளுங்க? புல்லினம். அப்போ பூனைக்கு 6 கால், புல் இனத்திற்கு 9 கால். இந்த 9 காலை போட்டு கூட்டு பாருங்க, 2 கால் வரும். கால் வாய்ப்பாடு நிறைய படிச்சு வந்துருப்பீங்க. இந்த 9 காலை போட்டு கூட்டா என்னாங்க, பறவைக்கு 2 கால். அப்ப 2 கால் தானே. அதே மாதிரி தான் யானைக்கு 17 கால் அப்படின்னு சொன்னார். இந்த 17 காலை போட்டு கூட்டோம்னா யானைக்கு எத்தனை கால்? 4 கால். 4 கால் தானே. 4 கால். 4 கால். 4 கால் தான் இருக்கு. அப்படிங்கிறானா? 4 கால் தான். 4 கால் இல்ல. சொல்றேன் 4 கால் தான். அப்படி சொல்லுங்க. 4 கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்ற வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா பேச்சுல வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி இந்த அட்டுகளை எதுனாலும் போட்டாங்க. இந்த அட்டுகளை மீறக்கூடிய தன்மை என்னுடைய மாநில வகையிலே அட்டுகளை மீறி கொண்டு அவசரமாய் வந்தாமானே, அட்டுகள் மீறி கொண்டு அவசரமாய் வந்தாமானே, அட்டுகளை மீறி கொண்டு அவசரமாய் வந்தாமானே, அட்டுகளை மீறி கொண்டு அவசரமாய் வந்தாமானே, காலையில் தந்த பொம்மானே, இந்த இடத்துல மேட்டுக்கெல்லாம் பொம்மானே, என்னப்பா வண்ணி மறைத்தர வேண்டும், கட்டுக்கொண்டு போது மனமாலை போட வேண்டும், அம்மா வள்ளி நீ மாலை காட்ட வேண்டும், கட்டுக்கொண்டு போய் வெள்ளிகளுக்குள்ள மாலை வேகமாக வந்த மாலை, வெள்ளிகளுக்குள்ள மாலை வேகமாக வந்த மாலை, வெள்ளிகளுக்குள்ள மாலை வேகமாக வந்த மாலை, வெறும் மாண்டது என்று சொன்னாரே, அந்த மாலை மறக்கிறாரே, அம்மா வள்ளி நீ மறைத்தர வேண்டும், கட்டுக்கொண்டு போது மனமாலை போட வேண்டும். பலமாய் வாழ்ந்தவரே வண்ணமுள்ள மானம்மா, பலமாய் வாழ்ந்தவரே வண்ணமுள்ள மானம்மா, பலமாய் வாழ்ந்தவரே வண்ணமுள்ள மானம்மா, அந்த மனதை மறைக்க என்னாலே வெற்றி பேச்சு விருப்பம் செய்யாதே, என்னம்மா வந்து மறைத்தர வேண்டும், கண்ணது போய் மனமாலை போட வேண்டும், என்னம்மா வள்ளி நீ மனகட வேண்டும், கடலுள்ள போய் மகனதெல்லாம் நாடே நாடே கொடுத்துட்டே சும்மா கிடைக்கும் நாடு சும்மா கிடந்த
அம்மா ஆத்துல எந்த ஆத்துல? இல்ல அம்மா ஆறுன்னு இருக்குல்ல, அது எங்க இருக்குது? பாலாறுன்னு சொல்லு. பாலாறு, ஆ? தேனாறு, நதிகளுக்கு என்ன வைகை ஆறு, காவேரி ஆறு, இப்படி சொல்றோம். இருக்கு, நிறைய இருக்கு. அம்மா ஆறுன்னு எங்க இருக்குது? எங்க இருக்கு? நதிகளுக்கெல்லாம் பெண்ணுக்குரிய பேர் தானே வச்சிருக்காங்க. அப்ப அம்மா ஆறுன்னு சொன்னது இப்ப நீங்க சொன்ன ஆறு எங்க இருக்குன்னு கேக்குறேன். எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் தான். சரி சொல்லுங்க. யமுனை, நர்மதா, கோதாவரா அப்படின்னு சொல்லி நிறைய கிருஷ்ணா நதி கூட உண்டு. எல்லாருமே பெண்கள் தான். பெண்கள் தான். அப்ப அம்மா அம்மா தந்தையாக ஒருத்தர் வந்து நான் பாரதியார மாட்டோம். அது சரி. அப்ப அம்மா ஆறுன்னு சொன்னதுல ஏன் உங்களுக்கு கோவம் வரும்? சரி கோபம் இல்ல. ஆமா, அது நான் தந்தை ஒரு மண்ணை கொடுத்து கதறத கொக்குலாத தவி வந்து போனது நம்ம சட்டப்பா நானே 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 ஓடி வந்தது ஒன்பதானமா பாரமா உள்ளே எல்லாம் நல்ல பாரமா, ஓடி வந்த மானதானமா, உள்ளே எல்லாம் நல்ல பாரமா, அது மாத்திரம் ஒத்துக்கிறமா அது மாத்திரம் கேட்கிறமா, அது மாத்திரம் ஒத்துக்கிறமா உங்களை குட்டமத்தை பத்திக்கிறமா உள்ளே எல்லாம் நல்ல பாரமா. அம்மாவுக்குள்ள முதல்ல அம்மா இருந்த அம்மா உள்ளகிற மனசுக்குள்ள மனசுக்குள்ளையா? ஆமா. இங்க பாருங்க, ஆ. உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லையா? ஏன்? இந்த பக்கமலைக்காரன் நினைச்ச பாவமா இல்லையா? சரி பாடினா விட்டாம பாடுறீங்க, சரி. விட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நினைச்சு பாட்டு மட்டும் பாருங்க. இருக்க கூடாது. ஆ. நமக்கு சொல்லி கொடுத்தது ஆ. ஸ்ரீ தேவன் ஆ. நமக்கு சொல்லி கொடுத்தே அப்படித்தான் பாடணும், பேசணும் பேசணும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. பேசணும். ஆ. அதுக்காக அந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஓடி விடுங்க. அப்படியா? மனசுக்குள்ள நம்ம கையெல்லாம் வலிக்காத. அப்ப முடிச்சிருவோங்கிறீங்களா? ஆஹா. ஆ. பேசப்பா நீ. வந்திருக்கிற வேலையை பார்க்கத்தான் நம்ம வந்திருக்கோம். ஆமா, எல்லாம் சாப்பிட்டு போறோம். அம்மா உள்ளே நல்லா நல்லா பாரமா நாடு ஓடி வந்தது ஒன்பதானதா பாரமா ஓடி வந்த மானதானமா, உள்ளே எல்லாம் நல்ல பாரமா, சக்கத்தை வைத்து வாரி பேசுவதா கொண்டு போட தாண்டகத்து போகிறேன் பேசுவதா கொண்டு போட உருட்டுமலை சாயிலே அம்மால உருட்டு உருட்டுமலை சாயிலே பேசுவதா கொண்டு போட தாண்டகத்து போகிறேன் பேசுவதா கொண்டு போட பாரமா அதாவது மான் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு சரி. நிறைய பேர் போய் ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஆ. வேட்டைக்கு போய் ஏமாந்து போயிருக்கிறாங்க. சரி. அது மாதிரி நீங்க இப்ப ஏமாந்து தான் போறீங்க. ஏமாந்து போறவன்னா இந்த இடத்துக்கு வர முடியுமா? ஆ? ஏமாந்துல போறதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கோம். ஏமாந்து தான் போறீங்க. ஏன்? அதாவது ஆ. இப்ப சீதா, ராமன், லட்சுமணன் 3 பேரும் காட்டுக்கு போறாங்க. சரி காட்டுக்கு போன உடனே என்ன செய்யறாங்க? ஆ. சீதை வந்து ஒரு மான் மேல ஆசைப்பட்டா. சரி. சுருக்கமா சொல்லிக்கலாம். ஆ. சீதை வந்து ஒரு மான் மேல ஆசைப்பட்டா. மான தேடி போனாரா? அது பொய்மான். இருங்க. ஆ. மான தேடி போனாரா? போனாரு. மான தேடி போனது பார்த்து ராவணன் வந்து கடத்திட்டு வந்தான். அவர் ஏமாந்து தானே போனாரு. சரி. அது மாதிரி நீங்க ஏமாந்து தான் அவன் போறீங்க. கடத்திட்டு வந்துட்டான்ல. ஆமா. அப்ப இந்த பொம்பளைக்கு அறிவு வேணுமா இல்ல? எந்த பொம்பளை? நம்ம குழந்தைனாரு கோடு போட்டாரு, இந்த கோட்டுக்குள்ளே நிக்கணும்னு இந்த கோட்டை காட்டலாமா? உங்களை மாதிரி மனித மாதிரி பேசுறது தெரிஞ்சிருங்க. முனிவர் மாதிரி போனா எப்படி தெரியும்? மான், அதாவது இந்த இடத்துல எத்தனையோ மான்கள் இருக்கு, எத்தனையோ விதமான மான் இருக்கு. எந்த மானுன்னு கண்டுபிடிக்கிறது? நீங்க தேடி வந்த மானுக்கு ஏதாவது ஒரு அங்கு அடையாளம் இருந்தா சொல்லுங்க. மானுக்கு 32 வகையான லட்சணங்கள் உண்டு. உண்டு. என்னுடைய மான். அதே போல மான் 32 வகையான மானம் உண்டு. சரி. அது போல நீங்க சொன்னது போல இந்த அம்புக்கு 32 வகையான அம்பு உண்டு. வில்லு 14 வகையான வில்லு உண்டு. தர்மத்துல 32 வகையான தர்மம் உண்டு. இப்படி எல்லாம் உண்டு. ஆக இது குண்டாக இல்லாட்டியும் கூட மானுக்குள்ள அந்த லட்சணங்களை சொல்லுகிறேன் கேளமா.
உடனே 2 மணிக்கு விட்டுருக்கணும். கையாத கானகத்தே நின்ற நாவோ கையாத கானகத்தே நின்ற நாவோ கையாத கானகத்தே நின்ற நாவோ நற்காரிகையே அங்களுக்கு உன் ஐத்தான் உன்னையே தெரிவில்லை உன் உன்னைத்தான் தெரிவில்லை கண்ணிலே இருப்பதென்னே கண்ணியிலமானே காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே கண்ணிலே இருப்பதென்னே கண்ணியிலமானே காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே கண்ணிலே இருப்பதென்னே கண்ணியிலமானே காவியமோ ஓவியமோ கண்ணியிலமானே வண்ணமுக வெண்ணிலாது கண்ணியிலமானே வண்ணமுக வெண்ணிலாது கண்ணியிலமானே பண்டு வந்தது பேடியோ கண்ணியிலமானே பண்டு வந்தது பேடியோ கண்ணியிலமானே கண்ணில இருப்பதென்ன கண்ணியிலமானே காவியமு ஓவியமு கண்ணியிலமானே சிந்தையிலே
இருப்பதெல்லாம் கண்ணிலமாடு எங்கள் தந்த சீதனமோ கண்ணிலமாடு எங்கள் தந்த சீதனமோ கண்ணிலமாடு கண்ணில் இருப்பதற்கு கண்ணிலமாடு காவியமோ ஓவியமோ கண்ணிலமாடு இப்பேற்பட்ட பெண்ணுக்கு அதை எவ்வளவு வர்ணிக்கலாம் இல் அழகில் சிறு தோரணம் விளையாடோ பெண்ணாற்று என்ன விழி அழகில் சிறு தோரணம் விளையாடோ பொன்னாற்று என்ன காவல் இல்லாமல் காற்று மலைகள் காத்தோ கண்ணாடு என்ன அந்த கோலத்தை ஓடுவதென்ன ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா இளமேனியில் இந்த கோலோனி காணலாமா இதனில் இளமேனியில் இந்த கோலோனி காணலாமா கேட்பாரில்லாத தோட்டமுகே ஆட்டோனி ஆடலாமா கேட்பாரில்லாத தோட்டமாகே ஆட்டோனியாகலாமா அல சுழுமலாயின் நடாகம் அன்னமாகுமலாயின் நாகம் ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா அண்ணா இது பூசணிக்க மாதிரி எங்க உடனே அண்ணா எவ்வளவு திமிரு உனக்கு அங்க போய் சவுடால உட்காந்து கத்திரியா அவர் என்னதான் பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல நான் பாத்துக்கிட்டா இருக்கிறேன் அட பாவி ஒன்ன போய் நான் கூப்பிட்டேன் பாரு என்ன சொல்லணும் அண்ணான்னு சொன்னோட அலறி அடிச்சு ஒடியாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணலையா நேடகம் பாக்குறாமா நேடகம் பாக்குறா அதான் இங்க மேல ஏறி வந்திருக்கலாம்ல அங்க போய் பழச்சு எப்ப வர்றது இதுல ஏற முடியாதுல்ல ஏடா அண்ணா சீக்கிரம் வேணா இவர் உருண்டு வர்ற மாதிரி அண்ணா அவர் மான தேடி வரலையா என்னதான் தேடி வந்தாரா உங்களை தான் தேடி வந்தாரா ஆமா தெரியும் எனக்கு என்ன காரணமா இருக்கு யாரா இருக்குமா என்ன தேடி வந்தாரா ஆமா சரி சொல்றேன் எதுக்கு அழுகுறீங்க அண்ணா ஏன் அழுகுறீங்க உட்காந்து ஆட சொன்னதுக்கா இத்தனை வருஷமா பிள்ளைய வளர்த்து அந்த ஆளுக்கு கூட்டிட்டு கூப்பிடுறாரு நான் பாத்துக்கலாம் என்ன கேக்குறாங்க அறிவு கட்டவன அதைத்தான் நீங்க உடைய போய் கூட பிறகு சொல்றதுக்கு எனக்கு வெக்க வகை என்ன பண்ணலாம் யாருண்ணா அவரு முருகப்பெருமானை வணங்குவோம் முருகன் வேண்டுமா வந்துருவாரு அப்படியா சரி வேண்டலாமா மணி ஆயிடுச்சு முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல் மணிகளில் ஒரு திருநாள் ஒரு நாள் திருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல் மணிகளில் ஒரு திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் கடம்பனுக்கு ஒரு நாள் திருநாள் வைகாசி விசார திருநாள் அந்த வல்ல கதிர் மேல திருநாள் கந்த சக்தி கொடு திருநாள்
வந்தது நானே. அப்படியா? ஆமா. உங்ககிட்ட நான் ஒரு வரம் கேட்கணும். என்ன வர வேண்டும்? அதாவது தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று மக்கள் எல்லோரும் அழைக்க வேண்டும். வரங்களை கொடுக்க வேண்டும் சுவாமி. அவ்வளவுதானே? ஆமா. ஆக இன்று முதல் வள்ளி தெய்வான சுப்பிரமணியாக உமக்கு முதல்வரிடத்தில் சம்மதமா? அண்ணே ஓடுனே வாங்கிட்டு வாங்க சீக்கிரம். மரத்தை தான் திட்ட முடியும். வா உடனே நெல் வேற ஊறிக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும். மரத்தை சுத்தின முருகன் வரம் தான் கொடுப்பாரு. கொண்டா நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு செழிக்க வேணும், ஞான தங்கமே கொட்டி பெருக வேணும், கொட்டி பெருக வேணும், பொங்க வேணும், அண்ணன் தம்பியும் ஞான தங்கத்தை கறி பெரிய நாடிடவே ஞான தங்கமே. நமது டி சங்கரதாஸ் சுவாமி நாம வாழ்க, நாடக கலை வாழ்க, நாட்டு மக்கள் வாழ்க, நடிகர் நிலை பூங்குட்டும், குருபடி சரணம், திருபடி சரணம். இதுவரையிலும் இந்த நாடகத்தினை கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்த AVR ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்